ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோ 3D ஃப்ளோர் பிளான் ஸ்கெட்சப்பில் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு டோர்ஸும் விண்டோஸும் வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். தென் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பண்ணலாம். இப்போ வச்சுட்டோம். இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வருது. அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். தென் இந்த விண்டோ ஓப்பனிங்கை வந்துட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ்டாக வச்சுக்கோங்க. அது எவ்வளோ தூரம் ஹைட் ஏறுதோ அதுக்கப்புறம் அந்த லெவலில் வந்துட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல லேண்டிங் வருதோ அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். தென் இப்போ இந்த இடத்துல போய் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. 9 ஃபீட்டுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் இந்த ட்ராயிங்குள்ளே போயிட்டு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு 9 ஃபீட்டுக்கு வந்துட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? இந்த இடத்துல 9 ஃபீட்டுக்கு வந்து எண்டு பாயிண்டில் காட்டும் உங்களுக்கு. தென் இதிலேருந்து 6 இன்ச்சஸ்லேருந்து உங்கள் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 6 இன்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரைசரு, 9 இன்ச்சஸ் வந்துட்டு த்ரெட்டு, அப்படியே இதே வந்துட்டு அடுத்தடுத்த கன்னியூ ஆகுது. 6 என்டர், 9 என்டர், 6 என்டர், 9 என்டர். தென் இதை அப்படியே காப்பி பண்ணியே தூக்கி வச்சுக்கலாம் தனியாக நீங்கள். தென் அப்படியே காப்பி பண்ணி கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஹைட் வரைக்கும் ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு லேண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இதிலேருந்து உங்களுக்கு வந்து வெயிட் ஸ்லாப் நீங்கள் வரையணும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைன் இப்படி கனெக்ட் பண்ணாலே போதும். இதுலேருந்து எந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு இப்படி ஒரு லைன் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இந்த அவங்களோட வேஸ்ட் ஸ்லாபோட பேஸ் லைனு. இந்த லைன்லாம் தேவையில்லாத லைன்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து ஆஃப்செட் கமாண்ட் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு. இப்போ 5 இன்ச்சஸ் திக்னஸ்னால் 5 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆஃப்செட் போட்டுருங்க. 5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஆஃப்செட் போட்டிங்கன்னா தென் இதை அப்படியே கன்டினியூ பண்ணிடுங்க. இந்த லைனை ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கிடுங்க. இந்த லைனை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கிடுங்க. தென் இப்போ அன்வான்ட் லைன்ஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடுங்க. இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஸ்லாபை மட்டும் வெளில இழுத்துருங்க. எவ்வளோ தேவையோ அந்த லென்த்துக்குள்ளுங்க. உங்களுக்கு வந்துட்டு 3 feet 6 inches வித்தில் வந்துட்டு உங்கள் வேஸ்ட் ஸ்லாப் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் திருப்பி அதே லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. இதில் இருக்க அன்வான்ட் லைன்ஸ்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ திருப்பி இது இங்கேருந்து இங்கே ஒரு 2 ஸ்டெப் தான் இது வந்து கன்னி ஆகும். மேலே போய் இது வந்து ரூஃபில் ஏறும். பட் இங்கே ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்குன்றதுனால நம்ம இதை காட்ட வேணாம். இப்போ இந்த விண்டோ ஓப்பனிங் வந்துட்டு லேண்டிங்க்கு மேலே இருந்து ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்படி வச்சு விட்ருங்க. இந்த இடத்துல இது வந்து ஒரு விண்டோ ஓப்பனிங். இதுக்கு மேலே தான் இருக்கும், லேண்டிங்க்கு மேலே இந்த விண்டோ இருக்கும். இது வச்சாச்சு. இப்போ ஸ்டெப்ஸும் வரைஞ்சிட்டோம். இது இங்கேருந்து இது கன்னியூ ஆகும். இது நம்ம காட்ட வேணாம்னு சொல்லிச்சு. ஒரு 2 ஸ்டெப் தான் இருக்குன்றதுனால காட்ட வேணாம் நம்ம. ஓகே, இப்போ விண்டோஸ் வச்சாச்சு, டோர்ஸ் வச்சாச்சு. இப்போ ஸ்டெப்ஸும் வரைஞ்சி முடிச்சிட்டோம் வீட்டுக்குள்ளே வர்றது. இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நெசசரியாக நம்ம என்னென்ன வரையணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து வரைஞ்சிடலாம். அது என்ன தேவை அப்படின்னா, இப்போ நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சன் குக்டாப் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும். அது இங்கே வரும். அது நம்ம வரையினாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஆப்ஜெக்டாக தூக்கிட்டு வந்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டா ஃப்ளோருக்கு வந்துட்டு டைலிங் கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான டைல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் இப்போயே சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இந்த மாதிரி கலர் பாட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பக்கெட்னு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த செலக்ட்ன்ற ஆப்ஷன் போகணும். செலக்டில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா நிறையா இருக்கும். அதில் வந்துட்டு பிரிக், லேடிங், ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். டைல் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அதில் வந்து ஏதோ ஒரு டைல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி என்ன டைல்ஸ் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைலை சூஸ் பண்ணி, நான் இப்போ எக்ஸாம்பிள் சும்மா இதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் வருதோ எல்லா இடமும் வந்துட்டு டைல்ஸ் வந்து அந்த டைல்ஸ் போட போகிறோம் அப்படின்றத காட்டி. டாய்லெட்டுக்கு வந்து வேறு டைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாய்லெட்டுக்குள்ளே வேறு டைல்ஸ் சும்மா அந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கணும். திருப்பி அதே டைல் வேணும்னா அங்கே செலக்ட் இந்த இருக்குது பாருங்கள், ஃபில்லர் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அது அங்கே தானாக வந்துடும். அதை கொண்டு போய் எந்த சர்ஃபேஸில் வேணுமோ அதில் கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ இந்த சர்ஃபேஸ் இங்கே இருக்குது, செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இந்த டைல்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, இதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 2x2 டைல்ஸ் மாதிரி பெரிய சைஸாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து 2 feet அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாம் 2x2 ஆயிரும் உங்களுக்கு. இதனால் இது வந்து வேறு ஏதோ இதாக தப்பாக இருக்குது, நம்மளுக்கு யூனிட் தப்பாக இருக்குது. அதனால் இது இன்னும் கொஞ்சமே நம்ம பெருசாக கட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் வேணுமோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 5 feet கொடுத்தேன். 5 feet கொடுத்தா ஓரளவுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டியாக பெரிய சைஸ் ஸ்டைல் மாதிரி தெரியுது. ஓகே, இதே நீங்கள் கலர் வேணுன்னா இன்னும் டார்க் பண்ணால் பண்ணிக்கலாம், இன்னும் லைட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கே போய் நீங்கள் கலரை வச்சுட்டு எந்த மாதிரி கலர் வேணும் உங்கள் டைலோடது அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக ஐவரி ஷேடர் மாதிரி கொடுத்துட்டோம். அதே மாதிரி திருப்பி செலக்டில் போயிட்டு திருப்பி இந்த ஃபில்லர் எடுத்து இந்த டைலு போயிட்டு இதோடதையும் எடிட் பண்ணிடுங்க. சைஸஸ் வந்துட்டு 8 inchesன்னு இருக்குது. இதை வந்துட்டு ஒரு 2 feetன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய டைல்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதே மாதிரி வால் டைல் என்ன கொடுக்கணுமோ அதையும் செலக்ட் பண்ணி டைல்ஸில் போய்ட்டு வால் டைல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இந்த டைல் கொடுக்குறோம், வால் டைல். இப்போது ஃப்ளோர் டைல், டாய்லெட்டோட வால் டைலு, டாய்லெட்டோட ஃப்ளோர் டைலு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். தென் அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபினிஷிங்கில் ஏதோ ஒரு டைல் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்டெப்ஸை வந்துட்டு ஒரு உட்டன் ஃபினிஷிங் மாதிரி காட்ட போகிறேன். அப்படின்னா உட்டுன்னு கொடுத்துட்டு அந்த உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி உட்டன் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் நான் ஸ்டெப்ஸுக்கு கொடுக்க போகிறேன். அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு உட்டாக காட்டிக்கோங்க. தென் இது ஸ்டெப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ தென் நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பெட்ரூமுக்கு வந்துட்டு பெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். நம்ம பெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் கமாண்ட் போயிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் உள்ளே கொண்டு போயிட்டு இந்த கார்னர் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க. தென் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பெட்டு சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணுன்றப்ப ஸ்கேல் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் ரெஃபரன்ஸ் லைன் வேணாலும் உங்கள் பெட்டோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு வேணாலும் நீங்கள் ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் இதே பெட்டை காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணி பேஸ் பாயிண்ட் போய் எடுத்துக்கிட்டு இந்த ரூம்குள்ளேயும் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நகர்த்தி வச்சுக்கலாம் பெட்டை. ஓகேவா, இந்த மாதிரி இப்போ பெட்டு வச்சிட்டோம். ஓகே, இப்போ 2 ரூமுக்கும் பெட் வச்சாச்சு. தென் இப்போ ஹாலுக்கு வந்துட்டு டிவி கபோர்டு கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி டிவி கபோர்டு கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வச்சுட்டு அதோட சைஸை வந்துட்டு ஸ்கேல் பண்ணி
நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஹைட்டையும் ஸ்கேல் பண்ணி 7 ஃபீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வச்சிடலாம். ஓகே, இப்போ டிவி கபோர்டு வச்சிட்டோம் இங்கே கொண்டு வந்து. ஓகே, டிவி கபோர்டு வச்சாச்சு. இப்போ வந்து ஹாலுக்கான சோஃபாஸ் வைக்கலாம். இப்போ சோஃபாஸும் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஹாலில். தென் இப்போ கிச்சனோட ஆக்சசரிஸ்லாம் கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ கிச்சனில் குக் டாப் வச்சாச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் கிச்சனில் கபோர்டிங்ஸ் வருது அப்படின்னா அது இங்கே வச்சிடலாம் கொண்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிச்சன் ஆக்சசரிஸும் வச்சுட்டோம். தென் இப்போ எல்லா ரூமுக்கு எங்கெங்கெல்லாம் கபோர்டு வருதோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடணும். கபோர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு தேவையான கபோர்டு, இந்த பெட்ரூமுக்கு தேவையான கபோர்டு, பெட்ரூமுக்கான கபோர்டு, அதே மாதிரி இந்த பெட்ரூமில் வர ஒரு ரீடிங் டேபிள், ரீடிங் கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டு வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இந்த பெட்ரூமுக்கு தேவையான கபோர்டு எல்லாம் வச்சாச்சு. இப்போ நான் எல்லாமே வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து ஒரு பேசிக்காக ஒயிட் பேசிக்லேயே நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால் நான் எல்லாமே மேக்ஸிமம் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா கபோர்ட்ஸ் ஒயிட்டு, சோஃபா ஒயிட், எல்லாமே இந்த ஒயிட் பேஸாக இருக்க மாதிரியே நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கபோர்ட்ஸ்லாம் வேறு கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த உங்களோட ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காம்போனன்ட்னு இருக்கும், காம்போனன்ட்குள்ளே போய்ட்டு இங்கே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பெயிண்ட் பக்கெட், அந்த பெயிண்ட் பக்கெட்டில் போய்ட்டு எது என்னென்ன கலர் வேணுமோ கூட. இப்போ இது நீங்கள் வந்து உட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது வுட்டில் செலக்ட் பண்ணிட்டு வுட்டாக மாற்றிட்டிங்கன்னா எல்லாம் உட் அண்ட் ஃபினிஷிங் ஆகிரும். அதே மாதிரி எல்லா கபோர்டும் வந்து அதே மாதிரி வுட்டில் மாறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வேணும், இல்லை சோஃபாவோட உங்களுக்கு கலர் மாறணும், அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் எந்த கலரில் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போய் மாற்றிக்கலாம். எடிட் நீங்கள் காம்போனன்ட் வந்து உங்கள் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிட்டோம் அதையே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளே போய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இன்னும் ஒர்க் பண்ணுறது. இதில் இப்போ இந்த ஹேண்டில் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு ஹேண்டில் வரைஞ்சி நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அந்த எடிட் காம்போனன்ட்குள்ளே போய் நீங்கள் எது வேணாலும் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கலர் கொடுக்கணுமா அதுவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஆப்ஷனும் உங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் வந்து பேசிக்கான நெசசிட்டியான சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சு காட்டியிருக்கேன். இதே இது நீங்கள் இன்னும் நிறையா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலிங், பக்கா டீட்டெயிலிங்காக அப்படி கொடுக்குறது நல்லது. அதுக்காக தான் நம்ம வந்து எப்போயுமே வந்துட்டு ஃப்ளோர் பிளான் கொடுப்போம், 3D ஃப்ளோர் பிளானு. அது மாதிரி சின்னதாக இப்போ டாய்லெட்டில் இருக்க ஒரு ஷவரு, ஹேண்ட் ஷவரு, கிளாசெட்டு எல்லாமே நீங்கள் வந்து அங்கே போய் 3D வேர்ஸில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இங்கே வைக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறேன் ரொம்ப டிலே ஆகுன்றனால நான் பேசிக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் காட்டிட்டு இதை எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதே மாதிரி வாலுக்கும் தேவையான கலரிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் இந்த பெயிண்ட் பக்கெட்டில் போய்ட்டு இந்த செலக்டில் போய்ட்டு ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா கலர்ஸ்னு வரும். கலர்ஸில் போய் உங்களுக்கு வால்ஸுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அப்படின்றது வந்துட்டு ஒரு வாலுக்கு நீங்கள் எல்லோ கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வால் மட்டும் எல்லோ வரணும் அப்படின்னா எல்லோ கலர் கொடுக்கலாம் நீங்கள். ஜஸ்ட் அதே மாதிரி ரூமுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் வந்து வேறு கான்செப்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கலர் எடுத்துக்கிறீங்க. ரூமில் போய்ட்டு இந்த வைலட் கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 வாலும் லைட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட் கலராக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியாஸ் தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே கொடுத்துக்க முடியும் இதில். ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களை வால்ஸ் கலர்லேருந்து எல்லா கலர்ஸும் நீங்கள் வந்துட்டு டோரும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வேணும், மகாகனி வேணும், இல்லை டீ குட் ஃபினிஷிங் வேணும், அந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ணினாலும் எல்லா கலரும் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். இதில் போய்ட்டு அங்கே காம்போனன்ட் எடிட்டில் போய்ட்டு நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வைக்க அதே மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இன்னும் சின்ன சின்னதுலேருந்து கூட ஜஸ்ட்டு வால் ஹேங்கிங் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே கொண்டு வந்து வச்சு டீட்டெயிலாக காட்ட முடியும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஏரியா இது வராண்டா ஏரியா அப்படியே நான் இன்னும் ஸ்டெப்ஸ் போடாமல் இருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து 1 feet ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கோங்க. 1 feet என்டர். தென் இதையே காப்பி பண்ணி திருப்பி வச்சுக்கிறேன் நான். தென் அப்படியே 6 inches டவுனாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸு. 6 அப்படியே எல்லா ஸ்டெப்ஸையும் 6 டவுன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 6 inches டவுனு. நீங்கள் ஸ்டெப்பு நம்ம உள்ளே பண்ண மாதிரி ஸ்டெப்ஸாக வரைஞ்சி போட்டாலும் ரைட்டு தான். இங்கே ஆல்ரெடி நான் பாக்ஸை க்ரியேட் பண்ணனால நான் இந்த மாதிரி போடுறேன்.
இதிலிருந்து இது வந்துட்டு ஒரு 6 inches டவுனாக இருக்க மாதிரி இப்படி காட்டிடுங்க. இது ஸ்டெப்ஸ் வந்துடும். இதோட ஃபினிஷிங் வந்துட்டு வராண்டா மேக்ஸிமம் கிரானைட்டில் போடுறோம் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா ஸ்டோனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோனில் போய் ஏதோ ஒரு கிரானைட் ஃபினிஷிங் எடுத்துக்கோங்க. கிரானைட் எடுத்துகிட்டு இது வந்துட்டு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி காட்டிடுங்க. எடிட்டில் போயிட்டு உங்களுக்கு கலரிங்லாம் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எடிட்டில் போய் நம்பரும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னா 6 feetனு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும் பார்க்க. இது வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு கிரானைட் வெளில போட்டால் மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ ஓரளவு எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம், இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம். இப்போ இந்த தேவையில்லாத நீங்கள் பண்ண இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இது வந்து டெலீட் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பிளானுக்காக கொண்டு வந்திருந்த ஆப்ஜெக்ட்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா தென் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரெடி பண்ண அந்த பிக்சர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கணும். ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா சீன் க்ரியேட் பண்ணணும். சீன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த வந்து ட்ராயிங்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டாப் வியூவில் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியே டாப் வியூவில் வச்சு அப்படியே நம்ம விண்டோக்குள்ளே நம்மளோட ஃபுல் ட்ராயிங்கும் வரா மாதிரி வச்சுட்டு விண்டோவில் போயிட்டு டிஃபால்ட் ட்ரேயில் போயிட்டு சீன்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சீன்ஸுன்னு வரும். இதில் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சீன் 1 க்ரியேட் ஆயிரும். இங்கேயும் சீன் 1ன்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு சீன் 2 உங்களுக்கு எப்படி வேணும்னா இந்த ஒரு வியூவில் வேணும். உங்களுக்கு இந்த ஒரு வியூவில் வேணும் அப்படின்னா திருப்பி இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது சீன் 2ன்னு அங்கே சேவ் ஆயிரும். தென் இப்படி ஒரு வியூ வேணும் அப்படின்னா இப்படி ஒரு வியூ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சீன் 3ன்னு சேவ் ஆயிரும். ஓகே, இது வந்து பேசிக்கானது. இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து ரெண்டர் பண்ணி எடுக்கணும். ரெண்டரிங்க்கு வந்துட்டு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ரெண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீரே, ஐரெண்டர் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் 2-3 சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம வந்து எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது. ஆக்சுவலாக ரெண்டரிங்கிறது அது ஒரு பெரிய தனி டாப்பிக்கு. அது போனீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டரிங் பண்ணி இதை வந்து ஒரு இமேஜ் அவுட்புட்டாக எடுக்கலாம். நீங்கள் அது எடுக்கிறது வந்து ரெண்டரிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதை வந்து உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். பேசிக்காக அதுலேயும் நிறையா செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மாற்றணும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு 3D டிராயிங் வந்துட்டு ஃப்ளோர் பிளான் எப்படி வரைகிறது அப்படின்றதும் உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்து இது அடுத்த ஸ்டேஜ் ரெண்டரிங் பண்ணுறது எப்படின்றத நான் ரெண்டரிங்கை பற்றின பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனலாக ரெண்டரிங் அவுட்புட் எப்படி எடுக்கிறன்றத அது தனியாக ஒன்று பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.